மஜால் தான் கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொலையடிப்பேன் மச்சானா லவ் கிவனு சுட்ட விட்டு குத்துறாத பனானா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலாத ஆர்சிபிக்கு காலம் வருது என்ன குறைச்சலா கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உசார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்தகோரஸ் தீரத்தை அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன் 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 ஸோ டேங்க் ஃபில் ஆகி இந்த ஹை லோஸ் அட்டாச் பண்ணணும் பம்ப் உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதே டைம் பாட்டம் டேங்க்கு ஃப்ளோ ஸ்விட்ச் போட்டுருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் ஸ்விட்ச் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் மோடில் இருந்துச்சு அப்படின்னா மேலே உங்களுக்கு ஆட்டோ மோட் லைட் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் சென்டர் வச்சிங்கன்னா டோட்டல் ஆஃப் சரிங்களா. இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் வேண்டாம் வெளியூர் போகிறோன்ற பட்சத்தில் இந்த ஸ்விட்சை வந்து சென்டர் வச்சுக்கலாம். பைபாஸில் போட்டிங்கன்னா பம்ப் ஆன் லைட் மட்டும் எரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து டேங்க் ஃபில் ஆகி ஓவர் ஆகும். ஸோ இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. ஸோ இன்கேஸ் ஒரு 50% டேங்க் தண்ணி இருந்தாலும் கரண்ட் போகும்போது நான் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரீசெட் பட்டன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். ஃபில் ஆனால் பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு கீழ் தொட்டிக்கும் ஒரு வயர் கொண்டு போயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை எடுத்து ஒரு கீழ் தொட்டி கொண்டு போயிருக்கும். ஸோ இது வந்து ஓவர் டேங்க் கொண்டு கூட கேபிள் பண்ணிக்கலாம் நம்ம நீட்டாக சரிங்களா. இந்த கீழ் தொட்டியில் போட்ட ஃப்ளோட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ கீழ் தொட்டி வந்து உங்களுக்கு ஆஃப் டேங்க் தண்ணி இருக்குது. ஸோ தொட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு ஃப்ளோட் ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அது மிதந்து அந்த அளவுக்கு வரையும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க் ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது கேஸ் இது டேங்க்ல தண்ணி இல்லைன்னா ஃப்ளோட் ஸ்விட்ச் வந்து இந்த மாதிரி ஹேங் ஆகும். தொங்கிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சார் சம் எம்டிங் காட்டுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் எம்டிங் ஒரு ஏரியா ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் மோட்டர் போடக்கூடாது. நம்ம கீழே கொஞ்சம் ஓரளவுக்கு கால் டேங்க் தண்ணி இருக்கும். பட் அதையும் நீங்கள் ஏற்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேனுவலாக போட்டுக்கணும் சார் சரிங்களா. ஒரு கால் டேங்க் தண்ணி ஸ்டாக் வச்சு தான் சார் ஆஃப் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மேனுவலாக போட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்து தான் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். சம் எம்டி வந்துட்டாவே பசங்கள்கிட்ட வந்து நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு மேனுவலாக போட்டு மேனுவல் டேரக்ட் கிரீன் மட்டும். இப்போ நீங்கள் இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் புஷ் பண்ண அடுத்த மோட்டர் ஓடாது. ஏன்னா நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு சரிங்க.